Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இந்த வாரத்திலே ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்து ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்தீரே உங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைப்பட்ட ஆண்டவரே விசுவாச மக்கள் யாவரும் அதிசீக்கிரமாய் வருவதற்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ஆலயக்குள்ளாக ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய ஆலயக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவித சத்துருவினுடைய எல்லா ஆண்டவரே அந்தகார கிரியைகளுக்கு எங்கள் ஒவ்வொருவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மண்டலம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய ஆலயக்குள்ளாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவர் ஆராதனை வேலை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்கள் வாய்களை விரிவாய் திறந்து உம்மை ஆராதிக்கும் போது உம்மை மகிமைப்படுத்தும் போது துதிக்கும் போது அப்பா அளவில்லாமல் உடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களே அடைய ஆண்டவரே அடையாளங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு கிருபை செய்வீராக. உம்முடைய அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள தக்கதாக ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்து ஆண்டவரே எங்களுக்கு வழிநடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்கள் சரீரங்களை ஆண்டவரே இந்த வேளையிலே முன்பதாக ஜீவ பலியாய் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகாபரிசும் இறக்கம் நேர்ந்த அன்பி தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் அளவில்லாமல் உம்முடைய கிருபை கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய சக்கியனாவது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே அப்பா இருதயங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வெறுமையாய் அல்ல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடு ஆண்டவருடைய பலத்தோடு உம்முடைய ஜீவனோடு ஆண்டவரே நாங்கள் திரும்பி கடந்து செல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவர் எங்கள் இருதயங்களை ஆண்டவரை கொழுந்து விட்டு ஆண்டவர் எரியத்தக்கதாக ஆண்டவரை கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீத வேளையிலே ஆண்டவரே அப்பா சங்கீதத்தை தானத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனைக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவரே உடைய பிரசன்னம் கடந்து வருவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே ஆராதனை ஒவ்வொரு அம்சத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே காணிக்கை பகுதி அறிவிப்பு பகுதி எழுப்புதல் ஜெபம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தார் ஆண்டவரே. கேட்கிற வண்ணமாய் அல்ல ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா சபை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் ஆண்டவரே. நீர் என்ன எங்களுக்கு மன்னாவை கொடுக்க சித்தமாயிருக்கிறீரோ அந்த மன்னாவை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் திருப்தி அடைய கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். இப்போது சங்கீத தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 15. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ
கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நாம் சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக வந்திருக்கீங்க? ஆமென். ஹalleluya. ஆமென். முதலாவதாக கர்த்தரை ஆவியானவரை கரங்களை தட்டி வரவேற்போமா? வாய் திறந்து அவரை வரவேற்போம். அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. we welcome you holy spirit, we welcome you father. அப்பா உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க உலாவ போறதுக்காக நன்றி அப்பா. we thank you Jesus, we thank you Lord, we worship you father. அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க அசைவாட போறதுக்காக நன்றி அப்பா. ஓ துணையாளரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. we welcome you holy spirit, we welcome you Lord. we give this time into your hands Lord Father. you take control Lord Jesus. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீங்க எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை நீ மாற்ற போறதுக்காக நன்றி அப்பா. we thank you Lord, we thank you Jesus. we give this time into your hand Lord Jesus. you transform our hearts Lord Father. அப்பா நீங்க எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறதுக்கான ஆண்டவரே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. we worship you, we worship you, we welcome you Lord Father. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. we thank you for your blessings, we thank you for your grace, we thank you for your protection in our lives Lord Jesus. அப்பா எங்க கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ அப்பா எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. we thank you Lord, we thank you Jesus, we thank you Father. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்து வந்தார். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஏந்தி சுமந்து காத்து வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவருக்கு இந்த பாடலை பாடுவோம். என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவநாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவநாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்து வந்தார் அல்லவா? அவர் கிருபை நம்ம மேல் இருந்ததுக்காக அவர் துதிப்போம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.
வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறித்தாரே. சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறித்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் நேரிடும் போது அவர் நம் தஞ்சமாயிருக்கிறார். நோய்கள் பரவிடும் நேரத்தில் அவர் நம் அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விருந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விருந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இத்தனை நாளா நம்மளை வழிநடத்தி வந்திருக்கார். ஆமென். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். We thank you Father. உங்க வாய்களை சத்தமாக
மனசு திறந்து அவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. அப்பா நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீ சிறந்தவராக இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. We lift your name on high, Lord Jesus. We worship your holy name, Lord Father. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒரு சேதமான எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபையால் எங்களை மூடி மறைக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you for your grace, Lord Jesus. We thank you for your mercy, Lord Father. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We worship your holy name, Lord Jesus. We lift your name on high. You are worthy of our praises. சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க, அவரை துதிக்க துதிக்க நமக்கு முன்பாய் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். We worship your Father. You are great, Lord Jesus. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. We thank you Father. We thank you Lord. We thank you Jesus. அப்பா வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நெய்களுக்கும் என்று ஆண்டவரே எங்களை காத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்க கிருபை எங்க கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க செட்டைகள் மறைவில் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி அப்பா. We thank you Lord Father. We thank you Jesus. We thank you Lord. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்திலிருந்து நம்மை தூக்கினார், உயர்வான தலங்களில் நம்மளை நிறுத்தி வைக்கிறார். ஆமென். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் நம்மோடு போரிட்டாலும் அவரை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு இல்லை. ஆமென். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே,
மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடித்து நீக்கி கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடித்து நீக்கி கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டேன். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடித்து நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடித்து நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறுவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவரும் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus. அப்பா எங்க ஆதரவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமாய் நீர் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மறைவிடமாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Lord Father. We thank you Lord Jesus. We thank you Lord Father. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We worship you Jesus. We worship you Lord. உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க, அவரை துதிங்க. கொஞ்ச நேரம் உங்க வாய்களை விரைவை திறந்து அவங்க துதிங்க. அவர் நம் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். He is worthy of all our praises. He is worthy of all our praises. We worship you Jesus. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஓ யெகோவா ஈரே உமக்கு நன்றி. ஓ யெகோவா நிசியே உமக்கு நன்றி அப்பா. ஓ எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, thank you for being our shield, Lord Jesus. We thank you for being our protector, Lord. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க கூட நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தஞ்சமாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்க உறைவிடமாய் நீர் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. We thank you Lord. We thank you Jesus. We worship you Lord. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பறந்து காக்கும் பச்சையை போல ஆண்டவரே எங்களை காத்து வருகிறீரே உமக்கு நன்றி அப்பா. சிட்டைகளின் மறைவில் எங்களை பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி தகப்பனே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவரே எங்களை சிட்டைகளின் மறைவில் பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி. We thank you Father. We thank you Lord. We lift your name on high.
glorify you, Jesus. Oh, Almighty God, we worship you. Oh, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. We worship you, Jesus. அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. We worship you, Lord. We lift your name on high, Lord Jesus. You are worthy of our praises, Lord. அப்பா, நீரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ, ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்க கூட இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Lord Father. Oh, we thank you, Lord Jesus. Oh, we thank you for everything that you've done in our lives, Lord Jesus. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We thank you, Father. We thank you, Lord. We thank you, Jesus. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. பரந்து காக்கும் பச்சை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பரந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதையை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபீகா ரஃபீகா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. உம்மாவே என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே, உம்மாவே என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 யாவே
சிலுவையில் கிரயமானீரே அப்பா. உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் சார்பில் நீர் பலியானீர். எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர். எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட உம் தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட உம் தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபீகா. யாவே ரஃபீகா. அவர் மருத்துவருக்கு மேலான மருத்துவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு அடுத்த ஸ்டான்ஸாவை பாடுவோமா? மருத்துவரின் அறுக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரஃபீகா. யாவே ரஃபீகா. விசுவாசத்தோட திரும்பவும் யாவே 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 ரஃபீகா. யாவே ரஃபீகா. யாவே ரஃபீகா. ஆமென். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. We thank you Lord Father. Oh, by your stripes we are healed Lord. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கிருபை எங்க மேல இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. We worship your holy name Lord Jesus. We lift your name on high. You are worthy of our praises. கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அண்ட சராசங்களை படுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தஞ்சமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கேடுகமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. குயவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. We worship you Jesus.
We worship you, Jesus. அப்பா உமக்கு நன்றி. உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We worship you, Jesus. We worship you, Lord. We lift you, Lord Jesus. அப்பா உமக்கு நன்றி. ஆமென். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மையை தேடுவோம் அப்பா. எங்க வாழ்க்கை முடிவு வரும் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் வாஞ்சிப்போம் ஆண்டவரே. We long for you, Lord Jesus. We desire for you, Lord Jesus. அப்பா நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா நீங்க இருந்தா நாங்க என்ன வேணாலும் செய்வோம் ஆண்டவரே. அப்பா when you are with us, Lord Jesus, we can leap over the troop, Lord Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க கூட இருக்கும்போது ஆண்டவரே அப்பா அசாத்தியங்கள் சாத்தியமாக மாறுகிறது அப்பா. There is nothing that is impossible with you, Lord Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே. உம்மையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம்மையை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீரே எல்லா துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே. We worship you, Jesus. We worship you, Jesus. அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. We thank you, Lord. Thank you, Jesus. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. And I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I am. Here I am. And I will worship you with all of
will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமென். ஆமாப்பா, எங்க சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க எங்க சூழ்நிலைகளை பார்க்காமல் அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ நீரே எல்லா துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. ஓ you are greater than the problems we face. Oh you are greater than the situations we are in, Lord Jesus. அப்பா, நீங்களே எங்களை தூக்கி எடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. Oh we thank you, Lord Father. Oh we thank you for the time you've given us to worship you, Lord. அப்பா, நீங்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. மீதியுமுள்ள வேலை உங்க கைகளில் கொடுக்கிறோம்
கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எடுத்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆமென். ஹalleluya. நம்ம மத்தியிலே இன்று பிரதர் டேவிட் அவர்களுடைய வைஃப் மற்றும் மகன் மருமகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். We welcome you to the front please. நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு அவர்களுடைய கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? பிரதர் டேவிட் அவர்கள் நிறைய சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். இப்பொழுதும் அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இன்னொரு முறை கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். மத்தியிலே மீண்டுமாய் தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர் அம்மா ஃபார் இன்வைட்டிங். இதே மாதம் கடந்த வருடம் உங்களோடு இருந்த ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன், கடந்த முறை நான் வந்திருந்த பொழுது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து முதலாக உங்கள் மத்தியில் வந்து தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். சாட்சியாய் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரசங்கம் கிடையாது, உங்களோடு சேர்ந்து வேதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நீங்களாம் அநேக செய்திகளை கேட்டவர்கள், கர்த்தருக்குள் வேத வசனத்திலே வேறொன்று இருக்கிறவர்கள் என்ற நம்பிக்கையில் சில வசனங்களை மட்டும் உங்களோடு சேர்ந்து ஆராய்ந்து ஞாபகப்படுத்தி அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக நான் இதை கருதுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. ஆமேன். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எதற்கு ஆயத்தம்? அம்மா சத்தம் தான் ஜாஸ்தி கேட்குது. எதற்கு ஆயத்தம்? ஆமென். அவ்வளோ ஆயத்தமா? அவ்வளோ ஆசையா? சரி, அப்போ நான் இன்னைக்கு ஒரு 2 hours எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வாஞ்சையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளலாம்? Take your own time. I will rob you of all your time. Okay? I know that you are all ready. உங்கள் வீட்டில் பிரியாணிக்கான காரியங்களும் ரெடியாக இருக்குது. அதையும் போய் ஆயத்தம் பண்ணணும். ஸோ அதிக நேரம் நான் உங்களோட வேதத்தை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை, ஞாபகப்படுத்தி செல்கிறேன். ஆயத்தம், நாம் எதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய் எதற்கு ஆயத்தம்? எங்கே போகிறோம்? அங்கே பரலோகத்தில் நம்ம தேவன் எதற்கு அழைக்கிறார்? எதற்கு ஆண்டவர் அங்கே தேவ பிரசன்னத்திலே நம்மை வரும்படியாக அழைக்கிறார்? என்னென்ன காரியங்கள் நமக்காக காத்திருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன காரியங்கள் நமக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது? பரலோகம் போக போகிறோமா இல்லையா? ஆண்டவர் சந்திக்க போகிறோமா இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? என்ன இருக்கு? நித்திய வாழ்க்கை இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்கு? ரைட். முதலாவது
கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். சரிதானா? நாம் கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். ரெண்டாவது, தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஸ்தலத்தில் பிரவேசிக்க போகிறோம். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை, அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பிரவேசிக்க நாம் போகிறோம். புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:5 வாசித்தீங்கன்னா, புதிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக பிரதர் சொன்ன மாதிரி அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இது மகா பெரிய பாக்கியம், மகா பெரிய பாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியத்தை உடைய நாம் எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த ஆயத்தத்தை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் நிறைய பலவிதமான ஆயத்தங்கள் செய்கிறாங்க. சமீபத்தில் நீங்கள் ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்து போனார் தெரியுமா? ராஜேஷ். அவர் தன்னுடைய மரணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட்டார்? என்னதுங்க? கல்லறை ரெடி பண்ணிட்டாரு. கல்லறையில் ஒரு தனியாக ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் விவரமாய் சொன்னார், அந்த கல்லறையில் என்ன எழுதி வைக்கப்பட வேண்டும் என்பதை முதற்கொண்டு அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதுதான் ஆயத்தமா? இவ்வளவு ஆயத்தங்களை பண்ணவர் அவர் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு ஆயத்தத்தை செய்தாரா? நியாய தீர்ப்பு நாளிலே தேவனோடு இருப்பதற்கு தன் தகுதிப்படுத்தி கொண்டாரா? பலவிதமான ஆயத்தங்கள். இன்றைக்கி எகிப்து தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பிரமிடுக்குள்ளே எவ்வளோ தங்க நகைகள்லாம் இருக்குதான். எதுக்காக அதை வைத்தார்கள்? பின்பு ஒரு பிறவிலே அங்கே போகிற இடத்துல இவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பதற்காக என்ன பண்ணாங்களாம், அவைகளை உள்ளே வைத்தார்கள். நீங்கள் அதை நோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? ஒரு கணவன் மரிக்கும் முன்பாக தன்னுடைய மனைவிட்ட சொன்னால், நான் மரிக்கும்போது என் கல்லறையில் லட்சக்கணக்கான ரூபாயை நீ வைத்து விடு, ஏனென்றால் பின்பு நான் அங்கே என்ன பண்ண போகிறேன், செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு போனான். மரித்தான். அன்றைக்கு மனைவி என்ன பண்ணா, இந்த காசெல்லாம் நான் உள்ளே வச்சுட்டா எனக்கு ஏது காசு? உன்னை என்ன பண்ணா, ஒரு செக் எழுதி 2 லட்சத்து செக் எழுதி உள்ளே வச்சாச்சு. அப்போ பக்கத்துலலாம் கேட்டாங்க, அவர் அங்கே போய் என்ன பண்ணிக்குவார், என்கேஷ் பண்ணிக்குவார். இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில். நம்முடைய தேவன் மேலான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே நம்மை கொண்டு செல்வதற்காக நம்மை இங்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆயத்தம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இந்த உலகத்தோடு நமக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், அந்த சிட்டிசன்ஷிப் என்ன ஆகுது, மாறி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்திற்கு நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு கதை பிடிக்குமா? ஒரு தேசம், அதுக்கு பக்கத்தில் ஒரு தீவு. அந்த தீவில் யார் வேணாலும் ராஜாவாகலாம். தீவில் யார் வேணாலும் ராஜாவாகலாம். அதில் ஒரு கண்டிஷன், 5 வருடங்கள் அந்த தீவிலே அவர்கள் ராஜாவாக இருந்துவிட்டு பின்பு அவர்கள் கொல்லப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான். அந்த நாட்டுக்கு அந்த ஒரு தீவில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே கொடிய மிருகங்கள் என்ன பண்ணும், அவர்களை கொன்று போடும்.
இங்கே ராஜாவாக இருக்கலாம், அதன் முடிந்த பின்பு அது தீவில் போய் அவன் மரித்து போட வேண்டும். அங்கே ஒரே கொடிய மிருகங்கள் இருக்கும். இப்போ யாரும் ராஜாவாகிறதுக்கு முன் வரவில்லை. ஒரு நபர் வந்தான், நான் ராஜாவாகிறேன். அப்போ எல்லாம் சிரித்தாங்க. இந்த முட்டா பையன் என்ன பண்ணுவான், சாக போகிறான், சாக போகிறதுக்கு என்ன இவ்வளவு ஒரு ஆசை அப்படின்னு. 5 ஆண்டுகள் முடிந்து அவனது தீவுக்கு போகும்பொழுது மிகுந்த சந்தோஷமாய் அவன் கப்பல் ஏறினான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், மரிக்க போகிறவன் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்? நிச்சயமாய் போய் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற மிருகங்கள், கொடிய மிருகங்கள் என்ன பண்ணும், கொன்று போட்டு விடுமே. அப்போ அவன் சொன்னான், மகிழ்ச்சியோடு கூட அந்த படகுலையே கப்பலில் ஏறி உட்காந்து சொன்னான், கடந்த 5 ஆண்டுகள் நான் என்ன செய்தேன் தெரியுமா? முதலாவது ஆண்டு அங்கே ஆட்களை அனுப்பி கொடிய மிருகங்களை எல்லாம் என்ன பண்ணேன், கொன்று போட்டேன். அடுத்த ஆண்டு ஃபார்மர்ஸ், விவசாயிகளை அனுப்பி அங்கு உள்ள பகுதிகளை என்ன பண்ணேன், சமப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற இடமாய் நான் மாற்றினேன். 3வது ஆண்டு கட்டிடக்கலை நிபுணர்களை அனுப்பி வீடுகளையும் எனக்கான அரண்மனையும் நான் கட்டி கொண்டேன். 4வது ஆண்டு எல்லா தெரு வீதிகளிலும் எல்லா சாலை வசதிகள், அனைத்து வசதிகளும் நான் செய்து கொண்டு இன்று 5 ஆண்டுகள் முடிந்து அங்கு ஒரு தேசத்தையே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். அந்த தேசத்துக்கு நான் ராஜாவாய் போகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சிந்தை அந்த ராஜ்யத்துக்குரியதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இப்போ இந்த ஆயத்தத்தை செய்கிற பொழுது நமக்கு என்ன தேவை? ஆயத்தமாக இருக்கிற ஒருவனுடைய பண்பு என்ன? நிறைய காரியங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முக்கியப்படுத்தி நான் பேசிவிட்டு கடந்து போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்திலே அங்கே நாம் போகிறோம். இங்கு அவரை நாம் நன்கு அறிந்திருந்தால் மட்டுமே அங்கு நாம் அவரை போய் சந்திக்க முடியும். இங்கு நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அங்கே போய் நாம் என்ன பண்ண முடியாது, அவரை சந்திக்க முடியாது. அவரை ஆராதிக்க போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற நாம் இன்று இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் எந்த அளவு நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். பவுல் இதை கருத்தில் கொண்டு தான் சொல்கிறான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரன், இங்கே அவன் தன் வாழ்நாளை எதற்கு செலவிடுகிறான்? தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை அறிந்திருக்கிற அறிவு குறைவு. 1 கொரிந்தியர் 13:9 சொல்கிறது, நம்முடைய அறிவு குறைவு. வாழ்நாள் முழுவதும் நான் தேவனை அறிகிற அறிவிற்கு செலவழித்தாலும் நான் அவரை என்ன பண்ண முடியாது, முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் யோபு சொல்லுவான், அவரை அறிய முடியாது, அவரை ஆராய்ந்து அறிய முடியாது. ஆனால் இங்கே முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இங்கே ஆண்டவர் தன்னை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். ஒரு மனிதனுடைய தேவனோடு இருக்கிற உறவின் நெருக்கம் எதை பொறுத்து இருக்கிறது தெரியுமா? என் தேவன் தன்னை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். அதை உணர்ந்து
நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் வாழ்க்கையின் நெருக்கம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நெருக்கம். என் வாழ்நாள் பூரா நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் அறிந்து கொள்கிறேன். அந்த அறிவின் மேன்மை, அந்த இந்த வார்த்தைகளை அழகாய் பவுல் சொல்கிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அவரை அறிகிறதிலே ஒரு மேன்மை இருக்கிறது. வாசிப்போம் கொலோசியர் 1:10 சகலவித கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் என்னவாகணுமா? விருத்தி அடையணும். 2 பேதுரு 3:18. வளருங்கள். முதல்ல வசனம் என்ன பார்த்தோம்? விருத்தி அடையுங்கள். என்ன இதில் என்ன பண்ணுவோம்? வளருங்கள். விருத்தி வளர்ச்சி எதுல? தேவனை அறிகிற அறிவு. இது ஓவர் நைட்டில் நடக்கிற காரியம் இல்லை, ஒரு சில நாட்களில் நடக்கிற காரியம் இல்லை. இது வாழ்நாள் முயற்சி, அர்ப்பணிப்பு, தாகம், ஏக்கம். சொன்னேன், தேவனை அறிகிற அறிவின் வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது தேவன் அந்த வாஞ்சையை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவனை தெரிந்து கொள்ளுதல், தெரிதல் என்பது வேறு, அவரை அறிதல் என்பது. வேத புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, இவன் இவளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை என்ன நடந்துச்சு? குழந்தை பிறந்தது. நிறைய இருக்கு. இவன் இவளை அறிந்தான். அப்ப அறிதல் என்பது ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்தின் விளைவு அந்த நபரை அதிகமாய் அறிந்து கொள்கிறோம். ஸோ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனை தெரிந்திருக்கலாம், தேவனுக்கு என்னை தெரிந்திருக்கலாம். அதுவல்ல முக்கியம், தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளவு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பின தேவன் இந்த உலகத்தில் அவரை அறிந்து கொள்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யோவான் 1:10 வாசிக்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க, ஒரு வேதனையான காரியம். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார், மீட்க வந்திருக்கிறார், தன் சொந்தமானதிலே வந்திருக்கிறார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வேதனை. நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக விசுவாசிகளாய் நாம் இருக்கலாம், ஆனால் இன்னும் நாம் தேவனை அறிந்திருக்கிற விதமாய், தேவனை அறிந்திருக்க வேண்டிய விதமாய், தேவனை அறிந்திருக்க வேண்டிய அளவுக்கு நாம் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். பல ஆண்டு விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமான ஈடுபாடு, ஆயினும் தேவனை அறிகிற அறிவு, அவரோடு இருக்க நெருக்கம், அதிலே நாம் என்னவா இருக்கலாம்? குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். சீஷர்கள் நல்ல உதாரணம், சீஷர்கள் நல்ல ஒரு உதாரணம். யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்பு என்ன கேள்வி கேட்டாரு? பிதாவை காண்பியும், இவ்வளவுதான். அந்த ஒரு காரியம் ஆண்டவர் வேதப்படுத்துச்சு. இப்போ இவ்வளோ நாள் என் கூடவே இருக்கிறியப்பா, இன்னுமா அது தெரியல? இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன கேட்டாங்க? சீஷர்கள் உடைய தாய் என்ன வந்து கேட்டாங்க? இடது பக்கத்துலேயும்
அதுக்கு வந்தார் ஆண்டவர். உலகத்தில் ராஜ்யத்தை உண்டாக்குவா வந்தார். அவரோடு பயணித்தவர்கள் இன்னும் என்ன பண்ணவில்லை? ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. 3 ஆண்டுகள் சீஷர்களை உருவாக்குவதற்காக எவ்வளவு பாடுபட்டார். பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லி அவர்களை ராஜ்யத்தின் சீஷர்களாய் உருவாக்க பிரயாசப்பட்டாரே. அப்படிப்பட்டவர்கள் ஒருத்த வந்து கேட்குறான், யார்? பேதுரு. எல்லா விதமான சேட்டையும் பண்ணுறது யார்? சீஷர்களுக்குள்ள ரொம்ப வைப்ரண்ட்டான ஆள் அவர் தான். எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறது அவர் தான். வந்து ரொம்ப மத்தேயு 19:27 ரொம்ப சாஃப்டாக வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன கேட்டார்? கூடவே இருக்கிறாரு. கூடவே இருக்கிற பேதுரு என்ன கேட்குறாரு? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி சீஷர்கள் ஒருவனாய் தெரிந்து கொள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்தி தெரிந்து செய்ய கொண்ட அதே சீஷன் இப்போ என்ன கேட்கிறான்? எனக்கு என்ன கிடைக்கும்? உலக ஆதாயம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனோடு நெருங்கி நடக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்திருக்கிறோம். தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். இன்னும் இவர் பாடுவார், பெர்க்மன்ஸ் பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். கூடவே இருக்கிறார், பட் இன்றும் நம்மை அறியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உயிர் தெழுந்த பின்பு கூட சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்றார்கள். 3 ஆண்டுகள் கூட இருந்தவர்கள் தான். மரித்த பின்பு, கல்லறையிலே வைக்கப்பட்ட பின்பு மரியாள் அங்கே வந்து என்ன சொல்றார்? கூட இருக்கிற ஆண்டவரை தோட்டக்காரன் என்று பார்த்தாள். உங்களோடு இருக்கிற, உங்கள் மீட்டெடுத்த இரட்சகர் உங்களோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் என்ன? சரி, அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? அவரை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, பவுல் சொல்கிறார்ல, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும்ல. அவரை அறிகிற அறிவுனா என்ன? நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த வசனம் இதை குறித்து சிந்தித்திருக்கிறீர்கள்? அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவின் மேன்மை அப்படின்னு என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்? வாசிப்போம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது தேவனை நாம் அறிகிறோம் என்றால் அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பு எப்பொழுது வெளிப்படும்? பல சமயங்களில் விசுவாசிகளாய் நாம் தேவனுடைய கரத்தையே பார்த்து பழகிவிட்டோம். தேவனுடைய என்ன கிடைக்கும், ஏதாவது கேட்டுட்டு அவர் கையிலேருந்து அது கிடைக்குமா, அவர் கைகளையே பார்த்து பார்த்து விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நாம் அவருடைய இருதயத்தை பார்க்க மறந்துவிட்டோம். தேவனுடைய அன்பின் இருதயத்தை நாம் பார்க்க மறந்துவிட்டோம். ஏதாவது கொடுப்பாரா? இந்த பேதுரு போல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, ஏதாவது கிடைக்காதா?
இன்னும் வீடு இல்லையே, வீடு கொடுப்பீங்களா? ஒரு காரு கொடுப்பீங்களா? ஏதாவது உலக பிரகாரமாய் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆதாயத்துக்காக, இன்னும் அவரை உலக ஆதாயத்துக்காக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தவர்கள் யாரும் இல்லை. அப்படி கைகளை பார்த்து விசுவாசிக்கிறவன் அவருடைய இருதயத்தை பார்க்க தவறுகிறான். அவருடைய இருதயத்தை பார்க்க தவறுகிறவன் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறான். என்றைக்குமே அவருடைய இருதயத்தை பார்த்தாதான் அவருடைய இருதயத்தின் ஏக்கம் தெரியும். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தியாக அன்பு. இதெல்லாம் வார்த்தையில் சொன்னால் போதாது, அதை அனுபவிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது கொண்டு வந்தது, மீட்டெடுத்தது, பிரித்தெடுத்தது, பெரும் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றியது, உயர்த்தி வைத்திருக்கிறது அவருடைய அன்பு. அந்த அன்பை தியானிப்போம். அந்த அன்பு ஒன்றே போதும். அந்த அன்பை புரிந்து கொண்டால் போதும். அவரோடு நெருக்கம் வரும். அந்த நெருக்கம் இருந்தால் தேவனுக்கு நல்ல சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். அதான் தேவனை அறிகிற அறிவு. அதுக்கு தான் பவுல் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே போல தேவனுடைய அன்பை குறித்து சொல்வதற்கு நீ யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? வேதத்தில் யார்கிட்ட கேட்டால் தெரியும்? யார் அன்பை பற்றி அதிகமாக பேசுகிறாரு? அன்பான சீஷன் யாரு? யோவான்கிட்ட கேளுங்க, அவருடைய அன்பை பற்றி சொல்லுவான். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். நமக்கு ஜீவனை கொடுத்த அன்பு, நமக்கு ஜீவனை கொடுத்த அன்பு. அவர் ஜீவனை கொடுத்து என் ஜீவனை மீட்டெடுத்தார். அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த என் ஜீவனை, என் ஆத்துமாவை ஜீவாத்துமாவாக அவர் மாற்றினார். ஜீவனை கொடுத்த அன்பு. அதே யோவான் 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்மை தேடி வந்த அன்பு. இன்றைக்காவது மனுக்குலம் ரட்சிப்புக்காக இரட்சகரை அழைத்ததா? எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி இரட்சகரை அழைத்தோமா? நாம் அவர் மேல் அன்பு கொள்ளவில்லை, அவர் நம்ம மேல் அன்பு கொண்டு வந்தார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தியானித்தாலே போதும். என்ன ஆண்டவரே, இவ்வளவு அன்பு என் மேல்? ஒரு வேத மனிதன், ஒரு தேவ மனிதன் இப்படியா சொல்லுகிறான், தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி நேசிக்கிறாராம், இந்த பூமியிலே வேற யாரும் இல்லை, நீ ஒருவன் மாத்திரம் இருக்கிறதாக நினைத்து தேவன் தன்னுடைய அத்தனை அன்பையும் உன்மேல் அவர் என்ன பண்றாராம்? பொழிகிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாவத்துக்கு நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் குமாரனை தந்தார். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி வந்த அன்பு, அங்கிருந்து வந்த அன்பு. நாம் தேடி போகல, அங்கிருந்து வந்த அன்பு. நான் சிருஷ்டித்த என் ஜனம் என்ன பண்ணோம்? மீட்டெடுக்க என்ன பண்ணாரு? முந்தி வந்தார், அவராகவே வந்தார். இந்த அவருடைய அன்பின் இந்த லட்சணங்களை அனுதினமும் தியானித்தாலே நாம் போதும். அவரை அறிகிற அறிவிலே நமக்கு நெருக்கம் வந்துவிடும். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3:16-19.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய அன்புக்கு 4 டைமென்ஷன்ஸ் உண்டு. There are 4 dimensions to God's love. அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம். ஒரு விசுவாசியாய் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு தாகமுள்ளவர்களால் நாம் இருக்கவில்லை என்றால் இந்த 4 பரிமாணங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தருணங்களிலே அவருடைய அன்பின் பல கோணங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகள் மூலமாய் நாம் கடந்து வரும்பொழுது அந்த அன்பின் பல கோணங்களை, அவருடைய அன்பின் ஆழத்தை காட்டுகிறார். ஒரு சில சமயங்களிலே அந்த அன்பின் நீளத்தை காட்டுகிறார், உயரத்தை காட்டுகிறார். அந்த வாழ்க்கையின் தருணங்கள் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார்? அவைகள் வழியாய் நீங்கள் போகும்பொழுது அவருடைய அன்பின் பல கோணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த ஏக்கம், அந்த அறிகிற அறிவை குறித்த ஒரு ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் நம் வாழ்நாள் காலத்தில் ஒரு சில டைமென்ஷன் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்போம். அவருடைய அன்புக்கு இவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவையெல்லாம் நான் அறிந்து கொள்ளாதபடி, அவரோடு நெருங்கி நான் ஜீவிக்காதபடி அங்கே போய் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது இந்த அன்பின் பல கோணங்களை நான் அறியாதவனாய் நான் போய் நிற்பேன். எப்பொழுது அப்படி என்றால் நான் எப்படி அவரை ஆராதிப்பேன்? இங்கே நான் அவரை புரிஞ்சிக்கலையே. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பொழுது அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வாஞ்சித்து, அதை அறிந்து கொள்வதற்கு அவர் இருதயத்தை நான் பார்த்து புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்கலையே. நான் அவர் சமூகத்தில் போய் எப்படி நான் இருப்பேன்? இந்த தேவனுடைய அன்பின் பல கோணங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள், வீணர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நம்ம பல விஷயங்களில் சும்மா இருக்கிறோம். தேவன் எதிர்பார்த்த காரியங்கள், நம் மூலமாய் அவர் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிற காரியங்களை தேவன் நம் மூலமாய் செய்ய முடிவதில்லை. ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு தேவன் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேற்றுவதற்கு அவரோடு நாம் நெருங்கி நடக்கிறோமா? அவருடைய அன்பிலே வலி இருக்கிறது. என்ன வலி? உன்னை அவர் போல மாற்றுவதற்காக அவர் படுகிற பாடுகளின் வலி. பாருங்க, சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்தது மட்டுமல்ல, தேவன் உடைய அன்பில இன்னும் நமக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எப்படியாவது இவனை இவளை என்னை போல மாற்ற வேண்டும், உருமாற்ற வேண்டும் என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்மளோட போராடிட்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பில் என்ன இருக்கிறது? ஒரு வலி இருக்குது. அவர் படுகிற பிரயாசத்திலே ஒரு வலி இருக்கிறது. ஆவியானவருக்கு முழுமையான ஆளுகை கொடுக்காம, விட்டு கொடுக்காதபடிக்கு இன்னும் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை பரலோக வாசிகளாய், பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அந்த அன்பில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரயாசம் இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, உன்னை என்ன பண்ணணும்? பரலோக சிந்தை உள்ளவனாய் மாற்றுவதற்கு படாத பாடுபட்டு இருக்கிறார். தேவனுடைய அன்பு, இந்த அன்பில்
உன்னையும் என்னையும் கனி கொடுக்கிற அவர் பிரயோஜனமாய் மாற்ற வேண்டும் என்கிற உழைப்பு இருக்கிறது. கனியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கனி நிறைந்த ஜனமாய் பிரயோஜனமான அவருக்கான ஆயுதங்களாய் மாற்றுவதற்காக அந்த அன்பு என்ன பண்ணிட்டு இருக்குதான்? நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பாதத்திலே அமராதபடிக்கு நேரம் எடுத்து அவர் சத்தத்தை கேட்பதற்கு நேரம் ஒதுக்காதபடி வேதத்தை மறந்து வாழுகிற உங்களையும் என்னையும் குறித்து அந்த அன்பு அங்கலாய்ப்பு கொள்ளுகிறது. அவர் மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அமர்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதிகமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, அவர் இருதயத்தில் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு இயங்குகிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த மாய்மாலமான போலியான ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுகிறது. இன்னும் நமக்குள்ள எவ்வளவு துணிகரமான பாவங்கள், இன்னும் இருதய கடினங்கள், வீண் பெருமைகள், போலியான விசுவாச வாழ்க்கையின் அடையாளங்களை வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவ அன்பு என்ன பண்ணுது? தேவ அன்பு என்ன பண்ணுது? வேதனைப்படுகிறது. நம்ம மீட்டெடுத்த அந்த அன்பு வேதனைப்படுகிறது, கலக்கமடைகிறது. இதெல்லாம் தேவன் பொறுத்து கொண்டு என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும். நான் யோசித்து பார்க்குறேன். கடந்த ஆண்டு இதே நேரத்தில் உங்களோடு இருந்தேன். தேவன் கிருபையாய் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து மீண்டும் வந்திருக்கிறார். இங்கே அநேகரும் நாம் என்ன பண்ணுறோம்? கிருபையாய் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் தோட்டக்காரனை போல இன்னும் ஒரு ஆண்டு தேவ அன்பு. அந்த தேவ அன்பு இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து வருகிற அந்த அன்பை புரிந்து கொண்டோமா? இன்னும் ஒரு ஆண்டு கொடுத்திருக்கிறாரே, என்ன செய்திருக்கிறோம்? இன்றாவது இனியாவது நம்ம அவருக்காய் வாழ நம்ம தீர்மானிப்போமா? ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸில். இந்த தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர்வதற்கு நான் அனுதினமும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நாம் புரிந்து கொண்டோம், இந்த தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை ஒரு 3 குறிப்புகளை மாற்றம் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, அனுதினமும் அவரை பிரியப்படுத்துவதற்கு தீர்மானியுங்கள். என்ன பண்ணுமா? அவரை பிரியப்படுத்துவதற்கு தீர்மானியுங்கள். இது ஒரு தீர்மானம். இது ஒரு எண்ணத்தின் காரியம் அல்ல, ஒரு யோசனை அல்ல. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். 2 கொரிந்தியர் 5:9. அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமாக இருக்கிறதை நாடுகிறோம். பவுல் சொல்கிறார், எனக்கு வேற ஆசை இல்லை, எனக்கு வேற எண்ணம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? அவரை எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்னவா இருக்கணும்? நான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாற்றங்களை நான் செய்ய வேண்டும், என் வாழ்க்கை பாதையில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து யோசேப்பு யாரும் பார்க்காத பொழுது என்ன சொன்னான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது யாரும் கேட்கல. அவன் ஒரே நோக்கம், தேவனை பிரியப்படுத்த விரும்பினான். அதுக்கு என்ன தேவை? நம்முடைய சுயத்தை நாம் என்ன பண்ணோம்? வெறுக்க வேண்டும். நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்த முடியாத ஒரு போராட்டம் என்ன தெரியுமா?
என்னது? நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும் போது நம்ம என்ன முடியாது? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது. இந்த போராட்டம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கின்ற ஒரு காரியம். You have to address this. You have to address this. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்திருக்கிற மாம்சத்தை, உங்கள் சுயத்தை சிலுவையில் அறைந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்பொழுதுதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்போ தேவனை பிரியப்படுத்தினால்தான் அவருடைய இருதயத்தின் இயக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, அனுதினமும் ஆவியானவன் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள். தட்ஸ் a practical exercise. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆமென். இல்லை, இருக்கிறாரா இல்லையா? எப்படி எப்படி அறிந்து கொண்டீர்கள்? எப்படி அறிந்து கொண்டீர்கள்? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? என்ன சத்தத்தை காணோம்? அந்நிய பாஷை பேசுவது தான் அடையாளமா? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆகவே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதன் அடையாளமா? ஆமாவா இல்லையா? அந்நிய பாஷை பேசுவது ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதுக்கு அடையாளம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசுவதனால் நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி எண்ணுகிறீர்கள். அதுவல்ல. ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்து நான் அவரோடு இணைந்து செயல்பட்டு எனக்குள் இருக்கிறவைகளை தேவன் உருமாற்றுவதற்கு நான் விட்டு கொடுத்து அவரோடு செயல்படுகிறது தான் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அநேக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆவியானவரை, பல சமயங்களில் நீங்கள் நிறைய காரியங்களை உணர்த்துறீங்க, நிறைய காரியங்கள் எனக்கு பலவீனங்களை காட்டி கொடுக்குறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க, உணர்த்துறீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அசட்டை பண்ணுகிறேன். அது எல்லாருக்குள்ளே இருக்கிற பலவீனம் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? அப்படியே அசால்ட்டாக போயிடுறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய சபைகளே இருக்கிறதுனாலே, அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நீங்கள் ஆவியானவர் ஆளுகைக்குள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் சிறு சிறு விஷயத்திலும் என்ன பண்ணணும்? ஆவியானவர் கீழ்ப்படியணும். என் கோபத்தை, நான் பொய் சொல்கிறத, நான் அசிங்கமாக பேசுகிறதுல, எனக்குள்ளே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, எனக்குள்ளே இருக்கிற வீண் பெருமை, பாரம்பரிய பெருமை, பிடிவாதம், ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் உணர்த்துறாரா இல்லையா? என்றைக்காவது அதை குறித்து நாம் செயல்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என் கோபத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள கசப்பு இருக்குது, அந்த கசப்பை எடுத்து போடுங்க. யூ நீட் டு வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட், யூ நீட் டு ஒர்க் வித் த ஹோலி ஸ்பிரிட். அண்ட் இஃப் யூ அலோவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் டு transform you, he will do it, provided you cooperate with him. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அந்நிய பாஷையில் பேசி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்காக அல்ல. அந்நிய பாஷை பேசுங்க, தனிமையில் பேசுங்க, தனி அறையிலே தேவனோடு இருக்க நேரம் செலவிடும் போது பேசுங்க. ஆனால் அதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அனுதினமும் தேவனோடு நடந்து அவரோடு இணைந்து, இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். தேவன் நம்மை உருவாக்குவது இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். யூ நீட் டு கோஆப்ரேட் வித் ஹிம். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் என்ன பண்ணணும்? கோஆப்ரேட் பண்ணணும். If you don't cooperate, you are not going to be the same. You are not going to change. You are going to be the same.
10 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை, 10 வருஷம் ஆவிக்குரிய சபை, ஒரு மாற்றம் இல்லை. சுயத்தை இன்னும் வெறுக்கவில்லை. மாம்ச பலவீனங்கள் மாறவில்லை, சுயம் சாகவில்லை. என்ன பிரயோஜனம் ஆவிக்குரிய சபையில் வந்து? விஷன் 3000 எப்பொழுது நிறைவேறும்? எப்பொழுது நிறைவேறும்? நீங்களும் நானும் தேவனோடு பரிசுத்த ஆவியினோடு இணைந்து செயல்படும் பொழுது, அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது, நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்க விட மாட்டார். பரிசுத்த ஆவியினோடு இசைந்து வாழுங்கள். நீங்கள் என்னதான் பெரிய சர்ச்சில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், that's secondary. Your walk with the Lord, with the walk with the Holy Spirit is more important. Let the Holy Spirit work in you. இன்றைக்கு நீங்கள் ஆத்மாக்களை ஆண்டுக்குள் நடத்துவதை ஊழியர் செய்யலையா? பரவாயில்ல. அடுத்த 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடங்க. ஒவ்வொன்றாய் உங்களுக்குள் இருக்கிறதை தேவன் மாற்றும்படி அர்ப்பணியுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்ம பாரம் வரும். ஏன்? நீங்கள் தேவனுடைய இருதயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவரைக்கும் கைகளை பார்த்தீங்க, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்னதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இருதயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆவியானவர் அதை தான் செய்வார். அதுக்கப்புறம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே அவர் கொடுப்பார், வாங்கிக்குவோம். போனஸ். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ளீசிங் த லார்ட். கடைசியாக அவருக்காக பாடுபட அர்ப்பணியுங்கள், ஆயத்தமாகுங்கள். விசுவாச வாழ்க்கை ஒரு பஞ்சு மெத்தை அல்ல. விசுவாச வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடையாது. ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்வதற்கு நீங்கள் விலைக்கரையும் செலுத்தி ஆக வேண்டும். ஏன் ரட்சிப்பு இலவசம்? அதற்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். ஆனால் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீ காத்துக்கொள்வதற்கு நீ விலைக்கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். அவமானங்கள் வரும். உன் மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையணும், ஒடுக்கணும். மனம் போல் வாழ முடியாது. அது நிமித்தமாய் பாடுகள் வரும். பவுல் பாருங்க, பெரிய லிஸ்டே, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 11 பெரிய லிஸ்டே போட்டார். சிறைச்சாலையில் இருந்தேன், அடிக்கப்பட்டேன், சித்திரவதை பண்ணப்பட்டேன், பெரிய லிஸ்ட்டு. எதற்காக? நல்லா இருந்திருக்கலாம் மனுஷன், படிப்பு வசதி பணக்காரன் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்காக. கொலோசியர் 1:24 சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து பாடுபட்டாரே, அதில் குறைவு இருந்ததா? இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய மாம்சத்தில். அப்போ அவர் பாடுபட்டாரே, அதில் குறைவு இருந்ததை நிறைவேற்றாரா? இல்லை. சபைக்காக என்ன பண்ணார்? சபை எழும்புவதற்காக, சபை கட்டப்படுவதற்காக நீங்களும் நானும் சபையாராய் பட வேண்டிய பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் பட்டால் ஒழிய நாம் சபை வளராது. இன்னும் யாரும் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி எல்லாம் டீச்சிங் எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவார், கொடுப்பார், சேர்த்து வச்சு கணக்கு கேட்பார். நீங்கள் நானும் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் தேவனிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்ல, தேவனுக்காக நான் என்னத்தை செய்ய முடியும், நான் என்ன கொடுப்பேன், என் ரட்சிப்பை அருளினாரே, நான் அவருக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி உங்கள் சிந்தையை மாற்றுங்க. பாடுபட ஆயத்தமாயிருங்கள். இப்படிப்பட்ட சிந்தை உடலாக நீங்கள் இருந்தால் நீங்கள் வீணராக இருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட விஷன்லாம் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். அனுதினமும் ஆதி திருச்சபையில் அனுதினமும் என்ன பண்ணாங்க? சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குமானால், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிற அந்த வாஞ்சை இருக்குமானால், நம் வாழ்க்கையை பார்த்து தேவன் ஆத்துமாக்களை நம்மை அவர் சமூகத்துக்கு சபை கொண்டு வருவார்.
3 காரியம் சொன்னேன். அனுதினமும் அவரை பிரியப்படுத்த தீர்மானிங்கள். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். எந்த மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரியப்படுத்த வேண்டாம். உலகத்தை, சமுதாயத்தை பிரியப்படுத்தாதீங்க. ஆண்டவரை மாத்திரம். அதற்காக என்ன விலை கிரயமும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருங்க. 2வதாக அனுதினமும் ஆவியானோட என்ன பண்ணுவோம்? சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோடு நடந்து இசைவாய் அவரோடு செயல்பட்டு தேவன்மை உருவாக்குவதற்கு, உருமாற்றுவதற்கு விட்டு கொடுங்க. 3வதாக அனுதினமும் அவருக்காக பாடுபட ஆயத்தமாக. அப்போ தேவன் நம்மை அவருக்கென்று வல்லமையாய் பயன்படுத்துவார். அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை வெளிப்படுத்த வாஞ்சி உள்ள தேவன் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இன்னும் அதிகமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறேன். ஆண்டவரே, இனி நான் உம்முடைய கரத்தை பார்க்க போவதில்லை, உம்முடைய இருதயத்தை நான் பார்க்க போகிறேன். உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, இதமெல்லாம் உமக்காக, எண்ணமெல்லாம் உமக்காக, நெஞ்சமெல்லாம் உமக்காக, ஏக்கமெல்லாம் உமக்காக. ஒரு வாழ்வு அது உமக்காக, எண்ணமெல்லாம் உமக்காக, ஏக்கமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எந்த விலை கிரயமும் செலுத்துவதற்கு கிருபை தாரும். எஞ்சியுள்ள நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு செலவிட கிருபை தாரும். உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இப்படி வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு உருமாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.